நைஜீரியாவுடனான நட்புறவுக்கு இந்தியா மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே நைஜீரிய நாட்டின் உயரிய விருதும் பிரதமர் மோடிக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மூன்று நாள் சுற்றுப்பயணமாக புறப்பட்டுள்ள பிரதமர் முதல் கட்டமாக நைஜீரிய தலைநகர் அபுஜாவிற்கு சென்றுள்ளார். அங்கு அந்நாட்டு அதிபர் போலா அஹ்மது டினுபுவுடன் பிரதமர் பேசினார். இச்சந்திப்பின் தொடக்கத்தில் பேசிய பிரதமர் போதை மருந்து, பயங்கரவாதம், பிரிவினைவாதம் உள்ளிட்டவை இரு நாடுகளும் எதிர்கொள்ளும் பொதுவான பிரச்சனைகளாக இருப்பதாக தெரிவித்தார். நைஜீரியாவில் உள்ள 60,000 இந்தியர்களும் நன்றாக உள்ளதாகவும் இதற்காக அந்நாட்டு அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கடந்த மாதம் நைஜீரியா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது 20 டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பியதையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார். இந்த சந்திப்புக்கு பிறகு இரு தரப்புக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. முன்னதாக நைஜீரியா சென்ற பிரதமருக்கு அங்குள்ள இந்திய மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரதமர் மோடிக்கு நைஜீரிய நாட்டின் உயரிய விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதை பிரதமர் மோடி பெற்றுக்கொண்டார். இங்கிலாந்து ராணி எலிசபெத்திற்கு பிறகு இவ்விருதை பெறும் இரண்டாவது வெளிநாட்டவர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமின்றி நைஜீரியாவின் அபுஜா நகரின் திறவுகோல் என்ற நினைவு பரிசும் பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது.